அப்ப அந்த வண்டியவே கரெக்டா கொண்டு போய் சர்வீஸ்ல விடலைன்னா மக்கர் பண்ணுமா இல்லையா? அது ஓடிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த சர்வீஸ் பண்ணாம இருந்தாலும் நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கலாம். ஏன் போய் நான் சர்வீஸ் பண்றது விடுறேன்? அப்ப சர்வீஸ் பண்ணாதான் மறுபடியும் வெளியே வர்றப்ப அது ஏறத்தாழ புதுசு மாதிரி ஆகும். அது என்ன வார்த்தை? ஏறத்தாழ. அப்ப இப்ப அம்மா, ஒவ்வொரு அம்மாவும் இங்க இருக்கீங்க, ஐயாங்கெல்லாம் இருக்கீங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு வயசு ஆச்சா? உங்க வயசுக்கு ஏற்ப அங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள பதிஞ்சிருக்கும். தேய்மானம் ஆயிருக்கும், லேசா இறுக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டீங்களா? விடல. அது இன்னொரு பெரிய பிரச்சனை எப்படி நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. கம்பெனி சர்வீஸ் சென்டர்ல விட்டுட்டு அவன் சரியா செய்யலைன்னா கூட அவனை திட்டிட்டு வருவோம். ஆனா இந்த உடம்புங்கிற சர்வீஸ் சென்டருக்கு எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அந்த சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் எப்படி விடுறதுன்னு தெரியல. இருக்காங்க அங்க ஒன்றும் இங்கேயும் இருக்காங்க. அப்ப இந்த இடம் இது ஹியூமன் ஒர்க் ஷாப், மனித பட்டறை. இங்க நாங்க தியானம், இங்க நிறைய தியான யுக்திகள் எனக்கு தெரியும், நான் கற்றுக் கொடுப்பேன். ஆனா இங்க வரவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அது நீங்க எங்க வேணா கத்துக்கலாம். நீ ஏன் போயிட்டு இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றத்திலே தியானம் தவம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அதுவே பண்ணலாம். ஆனா மற்ற எந்த யோகா மையத்திலும் இல்லாத ஒரு அணுகுமுறையை நம்ம வச்சிருக்கோம்.